This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. It is mobile based part-time job suitable for workers, freshers and job seekers. Work your convenience, use your free time to earn money. There is no selling, no referral required. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிஎஃப் ஃபைலில் எப்படி வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஆல்சோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் வேர்டில் இருந்தும் பிடிஎஃபாகவே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு பிடிஎஃப் ஃபைல் இந்த இருக்குது, பிடிஎஃப் இன்வாய்ஸ் சாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு டம்மி டாக்குமெண்ட். இது உங்கள் சாம்பிள், அதாவது உங்களுக்கு பண்ணி காட்டணுன்றதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நார்மலாக அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அடோப் ரைட்டர் வச்சுருக்கவங்க அடோப் ரைட்டரில் ஓப்பன் ஆகும். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு நம்ம 10 இன்ஸ்டால் பண்ண விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எட்ஜிலே, அதாவது ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோகோஸ், இன்வாய்ஸு, நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மியாக ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, யோசிக்க வேணாம். ஜஸ்ட் அந்த எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டில் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இன்கேஸ் இதில் இல்லை அப்படின்னா, இந்த ஓப்பன் வித்தில் வேர்டு காமிக்கல அப்படின்னா நீங்கள் சூஸ் அனதர் ஆப் அந்த மாதிரி கூட போகலாம். அப்படி இல்லை, இதுலேயும் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, எம்டியாக நீங்கள் நார்மலாக போய் வேர்டு எப்படி ஓப்பன் பண்ணுவீங்களோ ஒரு எம்டி டாக்குமெண்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இது 13 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன 16ஓ 19ஓ எனிதிங், அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஓப்பன் பண்ணிடுங்க. வேர்ட் 2013 ஆக்சுவலாக இது. ஸோ இப்போ ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எம்டியாக இருக்குது. இதில் போயிட்டு ஃபைலில் போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா, ஸோ ரீசெண்டாக கம்ப்யூட்டர் அது மாதிரி ப்ரௌஸ் பண்ணோம் இல்லையா, ப்ரௌஸில் போயிட்டு ஸோ டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம். டெஸ்க்டாப்பில் சாம்பிள் பிடிஎஃப் இன்வாய்ஸ் சாம்பிள்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒருவேளை இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும் சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா போது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் காட்டாது. ஸோ ஆல் ஃபைல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதை செலக்ட் பண்ணுறதுக்கு. இது சப்போர்ட்டிங் ஃபைல்ஸை காமிக்கிறது. அதாவது ஈஸியாக நம்ம ஒரு ஃபைலை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு மெத்தட் இது. ஸோ இப்போ பிடிஎஃப் ஃபைல் தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால் பிடிஎஃப் ஃபைல்ஸ்னு போட்டோம். ஸோ பிடிஎஃப் ஃபைல்ஸ் மட்டும் காட்டுது, ஒரு ஃபோல்டர் காட்டுது. ஸோ இந்த பிடிஎஃப் இன்வாய்ஸ் சாம்பிள் அப்படின்ற ஃபைலை தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஃபைல் கேட்கும். அதாவது வேர்ட் வில் நவ் கன்வெர்ட் யுவர் பிடிஎஃப் டு an editable word document. அதாவது பிடிஎஃப் ஃபைலை வேர்ட் டாக்குமெண்ட்டாக அண்ட் நீங்கள் அதை எடிட்டும் பண்ணிக்கலாம். அது மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் கன்வெர்ட்டிங் பிடிஎஃப் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதானே. இதில் என்னடா இப்படி காட்டுது அப்படின்னு சொல்லி பயப்படானா, கீழே வியூ மாறி இருக்குது. இந்த பிரிண்ட் லேஅவுட்டில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலாக ஒரு பிடிஎஃப் இன்வாய்ஸ் எப்படி இருக்குமா, எனாபிள் எடிட்டிங்னா எனாபிள் எடிட்டிங் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு இதில் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப அதுக்காக நான் போயிட்டு இன்னொரு ஷிஷுவல் ஓகே தான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுது. ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம ஃப்ரம் அப்படின்றதுக்கு நேரம் நம்ம நியூவாக ஒரு அட்ரஸ், அதாவது நம்ம அட்ரஸ் கம்பெனி அட்ரஸ் போட்டுக்கலாம். இப்போ லோகோ, இந்த லோகோ சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இன்வாய்ஸு இதுலேயும் நம்ம டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம். இந்த ஆர்டர் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர் எல்லாமே மாற்றிக்கலாம். ப்ரைஸ் வந்து இப்போ டாலரில் இருக்குது, ருப்பீஸ் மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே எடிட்டபுளாக வந்துடும். உங்களுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் சிம்பிள். இதுக்காக அடிஷ்னலாக நான் சாஃப்ட்வேரை புதுசாக ஒன்று டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லை ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு தெரியாமல் கிராக்டு வெர்ஷன் அது இதுன்னு பண்ணாமல் இருக்கிறதுலே எப்படி பண்ணுறதுன்றதுக்கு உண்டான, செய்கிறதுக்கு உண்டான ஒரு ஷாம்பிள் தான் இது.